ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் ஸ்டிச்சிங் பழகிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினை பற்றி பார்த்துடலாம். மிஷினுடைய முன்பக்கம் இது பின்பக்கம். இதுக்கு பிறகு இது அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ. ஸ்டிச்சிங் பெருசாக வேணுமா இல்லை சிறுசாக வேணுமா அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரூ பாருங்கள், இந்த மாதிரி லூஸ் பண்ணி இப்படி மேலையும் கீழையும் இப்படி போகும். இது அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ. இதுக்கு பிறகு இந்த ஸ்டாண்டு நூல் மாட்டுறது. இதில் இப்போ நூல் மாட்டி அடுத்தடுத்தது என்னென்ன பண்ணுறோங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நூல் மாட்டிக்கிறேன். நூல் வர்றதுக்கு இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதிலிருந்து இந்த டென்ஷன் டிஸ்க், இதுக்கு பேர். இதோட சென்டரில் நூல் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இந்த டென்ஷன் டிஸ்கோட ஸ்ப்ரிங் இது லூஸ் டைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ. இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஸ்டிச் பண்ணும்போது லூப் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஸ்ப்ரிங் லூஸாக இருந்தது அப்படின்னா லூப் அடிக்கும். அதனால் லூஸு இல்லாமல் டைட்டு இல்லாமல் கரெக்டாக நம்ம இப்படி இழுத்து பார்த்தோம்னா ஒரே லெவலாக வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ஹோல் இருக்குது. இதுக்கு பேர் லிவர். இந்த லிவரோட ஹோலில் நூல் மாட்டிக்கிறேன். இங்கே ஒரு பின் இருக்குது, அதை இப்படி செஞ்சாலே மாட்டிக்கும். இது ப்ரெஷர் ஃபுட், இதுக்கு பேர். இது ப்ரெஷர் ஃபுட்டோட ஸ்க்ரூ. லூஸ் டைட் பண்ணுறதுக்கு, இதை கழட்டி மாட்டுறதுக்கு இந்த ஸ்க்ரூ கழட்டி மாட்டிக்கலாம். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னு சொல்கிறேன். இது நீடில் மாட்டுற ஸ்க்ரூ. இந்த மிஷினோட ஊசி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஊசியில் ஒரு பக்கம் உருண்டையாக இருக்கும், இன்னொரு சைடு பட்டையாக இருக்கும். இந்த பட்டையாக இருக்கிற சைடு தான் இந்த ஸ்க்ரூவை பார்த்து இருக்கணும். இந்த ஸ்க்ரூவை பார்த்து பட்டையாக இருக்கிற சைடு இருக்கணும். இப்போ இந்த நீடிலோட ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ஊசியை அந்த பட்டையாக இருக்கிறது ஸ்க்ரூவை பார்த்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணுறேன். இப்படி தான் ஊசி மாட்டணும். இப்போ ஊசி மாட்டியாச்சு. அடுத்தது நூலை கோர்த்துக்கலாம். இப்போ நூல் கோர்த்தாச்சு. நூலை எடுத்ததுக்கு பிறகு இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட சென்டரில் நூலை இப்படி வச்சிடலாம். இன்னொரு தடவை நூலை எப்படி மாட்டுறதுங்கிறத சொல்லிடுறேன். இந்த பின்னில் நூல் கண்டு இந்த மாதிரி போட்டுட்டு நூலை ஸ்ட்ரைட்டாக கொண்டு இங்கே ரோல்ஸ் இருக்குது, அது வழியாக இந்த டிஸ்கோட சென்டரில் நூல் எடுத்துட்டு இந்த லிவரோட ஹோல் வழியாக, இங்கே ஒரு ஹோல் இருக்குது, அது வழியாக நூலை எடுத்துட்டு இங்கே ஊசியில் நூலை கோர்த்துடலாம். ஊசியில் நூல் கோர்த்ததுக்கு பிறகு பாபின் கேஸ் மாட்டணும். ஏற்கனவே நூல் சுற்றின பாபின் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நூல் சுற்றுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ கீழே இருக்கிற மிஷினுடைய ஊசிக்கு கீழே இருக்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை கழட்டியிருக்கேன். இதுதான் கூண்டு பகுதி. இந்த கேஸில் இந்த பாபினை இந்த மாதிரி உள்ளே போட்டு இப்படி கொஞ்சம் நூலை விட்டுட்டு இங்கே ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் வழியாக இந்த மாதிரி ஹோலில் நூலை இழுத்தரலாம். இந்த மாதிரி மொனை மாதிரி இருக்கிற பகுதி இப்போ கேஸ் மாற்றம் பாருங்கள். இந்த மொனை மாதிரி இருக்கிற பகுதி இங்கே ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்புக்கு நேராக இந்த மாதிரி சென்டரில் இப்படி சவுண்டு வரும். இப்போ மாட்டியாச்சு. இப்போது மேலே இருக்கிற நூலை இந்த மாதிரி இந்த நூலை இழுத்து பிடிச்சிட்டு
இந்த வீலை நம்மளை பார்த்த மாதிரி இப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற நூலை வெளியே எடுத்துகிட்டு வந்து விடும். இப்போ இப்படி இதையும் கொஞ்சம் இழுத்து இப்படி 2 நூலையும் இந்த ஃபுட்டோட சென்டரில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷின் தயாராக இருக்குது. நீ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பெல்ட் எப்படி மாட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சின்ன வீலோட சென்டர்லேருந்து அப்படியே கீழ்ப்பக்கம் பெரிய வீலில் பேக் சைடில் சென்டராக பெல்ட் வர்ற மாதிரி வச்சுட்டு முன்பக்கமாக அப்படியே இப்படி வீலை ரோல் பண்ணோம்னா இப்போ பெல்ட் மாட்டியாச்சு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷின் இப்போ தயார் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷின் தயாராக இருக்குது. அடுத்த வீடியோவில் எப்படி பெடல் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.